இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேழ்வரகு பயிர். இது கிட்டத்தட்ட 25 நாள் பயிர் நீங்க பாக்குறீங்க. இது என்ன ரகம்னு கேட்டீங்கன்னா கோ 14 அப்படிங்கிற ரகம். கோ 14 ரகத்தோட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிர் 100ல இருந்து 105 நாள் அறுவடைக்கு தயாரா இருக்கும். இந்த தானியம் அதிக புரதச்சத்து மிக்கது. அதனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நல்லபடியா கிடைக்கும். அதாவது நீங்க 1 கிலோ கேழ்வரகு அப்படின்னா சாதாரணமா கிடைக்கிறத விட ஒரு 20% அதிக மாவு கிடைக்கும். அடுத்தது இந்த எப்படி நம்ம பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்துல போடலாம், புரட்டாசி போடலாம். தண்ணி வசதி இருக்கிறவங்க நீங்க மார்கழி பட்டத்துல கூட, மார்கழி பட்டத்துல இரவையில நீங்க நாற்றங்கால் பாவியும் இதை போட்டுக்க முடியும். எப்படி போட்டாலும் இதோட இடைவெளி எப்படி இருக்கணும்னா, வரிசைக்கு வரிசை 4 அடியில இருந்து 1 அடி, அதாவது 22.5 சென்டிமீட்டர்ல இருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கலாம். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா போதும். இந்த மாதிரி இருக்கிற கேழ்வரகு என்ன உரம் போடணும் அப்படின்னு சொன்னீங்க, 60-30 கிலோ தலைச்சத்து, மணிச்சத்து சத்து ஒரு ஹெக்டருக்கு போடணும். மொத்தமா இதுக்கு என்ன செலவு ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,000 இருந்து 8,000 ரூபாய் ஆகும். கிடைக்கும் 800 கிலோல இருந்து 1000 கிலோ விளைச்சல் கிடைக்கும். கிலோ இப்ப 12ல இருந்து 15 ரூபாய்க்கு உங்களுக்கு கேழ்வரகு தானியம். நீங்க 10 ரூபான்னு போட்டீங்கன்னா கூட 8,000ல இருந்து 10,000 ஏக்கர்ல. சோ நமக்கு நிகர லாபமா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, 4,500 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகும். 8,000 ரூபாய் கிடைக்கும். நமக்கு மீதி ஒரு 4,000 ரூபாய் நிக்கிறது. சோ நீங்க 1 ரூபாய் போட்டீங்கன்னா 2 நம்ம எடுக்க முடியும். நிகர லாபமா 2 ரூபாய் கிடைக்கும். கேழ்வரகுனால இது நல்ல வறட்சியை தாங்கி வளரும். குறைந்த வயது உடையதுனால குறைவான நீர் தேவையிலேயே நம்ம இந்த பயிரை விளைச்சலுக்கு. அதனால கேழ்வரகு உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு அல்லது புரட்டாசிக்கு மானாவாரியா போட ரொம்ப சிறந்த